வணக்கம். மும்பைல இருக்கிற இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ் ஸ்போர்ட்ஸ் பர்சனுக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் ரீசெண்டா அனௌன்ஸ் பண்ணியிருந்தாங்க. இதுக்கான கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சின்ன பிரீஃப் அபவுட் அவர் சேனல் பணியும் வாய்ப்பும். எங்களோட சேனல்ல டிஸ்ட்ரிக்ட், ஸ்டேட் அண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கான ஜாப் அப்டேட்ஸ் டெய்லி பேசிஸ்ல வந்து என்னன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு வரோம். நாங்க குடுக்குற அப்டேட் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு நினைச்சீங்கன்னா எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃபார் அப்கமிங் ஜாப் அப்டேட்ஸ். நோட்டிஃபிகேஷன் இப்போ பிரீஃபா பார்த்தலாம். இதுல இம்பார்ட்டன்ட் டேட்ஸ் வந்து என்னன்னா 19th ஜனவரி 2024 நம்ம எலிஜிபிளா இருந்தா இந்த டேட்டுக்கு முன்னாடி அப்ளை பண்ணணும். வேக்கன்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா 299 வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு இதுக்குமே வந்து என்னன்னா டிஃபரன்ஷியேட் பண்ணி கொடுத்துருக்காங்க. யா, சரி. இப்ப செலெக்ஷனோட கிரிட்டீரியா எந்த மாதிரி இருக்கும்? நான் ஸ்போர்ட்ஸ் பர்சன் தான், பட் நான் ஸ்டேட் லெவல்ல இருக்கேன். சில பேர் டிஸ்ட்ரிக்ட் லெவல்ல இருப்பாங்க, சில பேர் யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கும். நம்மளுக்குலாம் எந்த மாதிரினா ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து இன்டர்நேஷனல் லெவல்ல காம்படிஷன் பண்ணியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு, செகண்ட் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னா நேஷனல் லெவல் சாம்பியன்ஷிப், தேர்ட் ப்ரிஃபரன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிவர்சிட்டி லெவல்ல இருக்கும். ஃபோர்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து நம்ம ஸ்டேட் லெவல் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இதில் ஃபாலோ பண்ணிங்கன்னா நம்மளுக்கு இருக்கும். ஃபிஃப்த் ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னன்னா நேஷனல் அவார்டு வந்து என்னன்னா பிசிக்கல் எஃபிஷியன்சியில் யாராவது வச்சிருந்தோம்னா. சிக்ஸ்த் ப்ரிஃபரன்ஸ் இதில் நம்ம வந்து ஆல்ரெடி பார்ட்டிசிபேட் பண்ணிடுவோம், பட் மெடல் வந்து வின் பண்ணியிருக்க மாட்டோம். So, அந்த கேட்டகரி பீப்புளுமே வந்து எலிஜிபிள் அப்ளை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி. இப்ப லிஸ்ட் ஆஃப் கேம் அண்ட் ஸ்போர்ட்ஸ்ல வந்து என்னன்னா டோட்டல் 65 வந்து என்னன்னா மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ள நம்ம இருந்தோம் அப்படின்னு பார்த்தா நம்ம வந்து எலிஜிபிள். அப்படி இல்லை அப்படின்னு பார்த்தா நமக்கு வந்து என்ன அப்படின்னு பார்த்தா இந்த இதில் எலிஜிபிள் இல்லைன்னு அர்த்தம். சரி. லிஸ்ட் ஆஃப் அத்தாரிட்டி. இப்போ நான் காம்படிஷன்ஸ் வந்து என்னன்னா வின் பண்ணி எனக்கு வந்து என்னன்னா சர்டிஃபிகேட்ல யார் சைன் போட்டிருப்பா அப்படின்னு இருக்குல்ல இதுல யூனிவர்சிட்டி லெவலில் இருந்தீங்கன்னா இவங்க தான் வந்து என்ன அப்படின்னா சைன் போட்டிருப்பாங்க. நீங்க செக் பண்ணி பார்த்துக்கணும். ஃபார் பிசிக்கல் எஃபிஷியன்சி நேஷனல் அண்ட் ஸ்போர்ட்ஸ் கேம்ல யார் வந்து என்னன்னா சைன் போட்டிருப்பான்னு check பண்ணி பார்த்துக்கலாம். எலிஜிபிலிட்டி. இதுக்கான நேஷனாலிட்டி வந்து இந்தியனா இருக்கணும். ஏஜ் லிமிட் வந்து ஒவ்வொன்றுக்குமே வேரி ஆகும். ஸோ அதில் மெரிட்டோரியஸ் பர்சனா இருந்தோம்னா நம்மளுக்கு மேக்ஸிமம் 5 இயர்ஸ் கொடுக்காங்க. எஸ்சி எஸ்டிக்கு 10 வருஷம் கொடுக்குறாங்க. எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். நான் இன்ஸ்பெக்டர் ஆஃப் இன்கம் டேக்ஸ் அப்ளை பண்ணோம்னா நான் டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். சரி. ஸ்டெனோகிராஃபர் அப்படின்னா 12th வந்து பாஸ் பண்ணியிருக்கணும். டாக்ஸ் அசிஸ்டன்ட்னா டிகிரி வந்து கம்ப்ளீட் பண்ணிக்க சொல்லி. அது எம்டிஎஸ் அப்படின்னு பார்த்தா மெட்ரிகுலேஷன்ஸ் முடிச்சிருக்கணும். கேண்டீன் அட்டெண்டன்ட்க்கு மெட்ரிகுலேஷன்ஸ். இதுதான் வந்து என்னன்னா பேசிக் குவாலிஃபிகேஷன். இது இருந்தா தான் நெக்ஸ்ட் லெவலே வந்து மூவ் பண்ண முடியும். அடுத்து ஹவு டு அப்ளை. ஸோ அப்ளை பண்றதுக்கு முன்னாடி சில இம்பார்ட்டன்ஸ் வந்து என்னன்னா பார்க்க வேண்டியது இருக்கு. அதை பார்த்துட்டு நம்ம வந்து அப்ளை பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட் ஐ திங்க். அப்ளிகேஷன் ஃபீஸ் வந்து இருக்கு. ஸோ 200 வந்து என்னன்னா நம்ம அப்ளை பண்ணும்போது தான் பே பண்ண வேண்டியது. இது எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு டவுட் இருக்குல்ல. இதுதான் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் இருக்குல்ல, மும்பை பிளஸ் ஐடாக்ஸ் ஸ்போர்ட்ஸ் RECR23.com இருக்குல்ல. இதை நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் நான் ப்ரொவைட் பண்றேன். நீங்க டைரக்டா கிளிக் பண்ணி வந்து அப்ளை பண்ணிக்கலாம். நம்ம எலிஜிபிளா இருந்தோம் அப்படின்னா. இதுக்கான கிரிட்டீரியா நோட்டிஃபிகேஷன் எல்லாம் இங்கேயே மென்ஷன் பண்ணிருக்கேன். நீங்க இதையும் வந்து என்ன செக் பண்ணி பார்த்துக்கலாம். சரி. நம்ம ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ்ல வந்து என்னன்னா இந்த சைட் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இதுல ஃபர்ஸ்ட் நேம், மிடில் நேம், லாஸ்ட் நேம், உங்களோட ஆதார், மொபைல் நம்பர், இமெயில் கொடுத்து கெட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மெயிலுக்கு வந்து ஓடிபி வரும். அதை நீங்க கிளிக் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து நம்மளோட இதை வந்து என்னன்னா அப்ளை பண்ண வேண்டியது இருக்கும். அப்ளை பண்றது வந்து என்னன்னா அவ்வளோ லைக் ரொம்ப காம்ப்ளிகேட்டா இருக்காது. ஈஸியா தான் இருக்கு. பட் எனி டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட கமெண்ட் செக்ஷன் பண்ணுங்க. அதுக்கு ஏத்தாப்புல நாங்க சொல்யூஷன்ஸ் ப்ரொவைட் பண்ண பார்க்குறோம். ஃபைனலி தேங்க் யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹேவ் அ நைஸ் டே.